அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவு பெண்களுக்கு எல்லாம் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சேனலில் முதல் வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான மைத்ரேய முகூர்த்தம் சொல்லுங்கள், இந்த மாதத்திற்கான அபிஜித் நட்சத்திர நேரம் என்னைக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய பேர் இந்த மாதத்திற்கான திரிபுஷ்கர யோகம் என்னைக்கு வருது அதை நீங்கள் முன்னாடியே எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னும் கேட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மார்ச் மாதம் 2026 மார்ச் மந்த்து திரிபுஷ்கர யோகம் இல்லவே இல்லை. பட் ஆனால் அதே போல் யோகமான இன்னொரு யோகம் இன்னொரு காலம் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அட்டகாசமான 2 நாட்கள் இருக்குது. அதில் ஒரு நாள் டாப் டக்கரான நாள், யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கு மட்டும்தானா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு புது வீடு பார்க்க போகிறீங்க அல்லது ஒரு புது தொழிலுக்கான பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அதை மாதிரி தெய்வ வழிபாடு இல்லை வேறு ஏதாவது நீங்கள் டொனேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த நேரத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திவி புஷ்கர யோகம். அது திரி புஷ்கர யோகம், இது திவி புஷ்கர யோகம். அது திரி புஷ்கர யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அது 3 முறை அதை நம்ம திரும்ப திரும்ப செய்வோம். அதனால் திரி அப்படின்னு வருது. திவி புஷ்கர யோகம் அப்படின்னா 2 முறை செய்வோம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய டேட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்ப அதையே செய்யக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னொரு தடவை உருவாகும். ஸோ டோட்டலாக 2 தடவை அதை நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும். எது எப்படியோ நம்ம நல்ல விஷயத்தை செஞ்சோன்னா அந்த நல்லது திரும்ப நமக்கு நடக்கணும் அப்படின்னு தானே நம்ம யோசிப்போம். அதே போலவே நல்லது நடக்குதோ இல்லையோ இதை மாதிரி கெட்டதை அந்த நேரத்தில் நிச்சயமாக செய்யவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா திரும்ப அது நமக்கு இன்னொரு முறை நடக்கும் அப்படிங்கிறதால அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த திரி புஷ்கர யோகம், திவி புஷ்கர யோகம்லாம் எப்படிங்க நீங்கள் கணக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட திதி, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா திவி புஷ்கர யோகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட திதி. என்ன திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது திதி, 7வது திதி, 12வது திதி. ஸோ திதியை, சப்தமி, துவாதசி இந்த 3 திதிகளில் ஏதாவது ஒரு திதி இருக்கணும். கிழமை பார்த்திங்கன்னா சனி, ஞாயிறு, செவ்வாய் இந்த 3 கிழமைகளில் ஏதாவது ஒரு கிழமை இருக்கணும். நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் இருக்கணும். அது என்ன? அவிட்டம், மிருகசீரிஷம், அதுக்கப்புறம் மேல் சித்திரை. ஸோ இந்த 3 காம்பினேஷனும் ஒரு நேரத்தில் இருக்குதுன்னா அது டாப் டக்கரான நேரம். ஸோ நீங்கள் அதில் தங்கம் வெள்ளி வாங்கலாம், புது ட்ரெஸ் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், எது வேணாலும் கோயிலுக்கு போகிறதுனா போகலாம். பட் ஆனால் கடன் வாங்கிடாதீங்க. அந்த நேரத்தில் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. கோர்ட்டு கேஸுன்னு அலையாதீங்க. மற்றவங்க கூட முக்கியமாக சண்டை போடாதீங்க, வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. இப்போ வாங்க அந்த நாள் மற்றும் நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இருந்தாலும் நான் முன்னாடி ஒரு நாள் ஒரு ரிமைண்டர் மாதிரி உங்களுக்கு நான் தரேன். 2 நாள் வருதுன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு நாள் ஒரு ஏர்லி மார்னிங், அப்போ எந்த கடையுமே திறந்திருக்க மாட்டாங்க. வேணால் நீங்கள் டிஜி கோல்டு அதை மாதிரி வேணால் நீங்கள் அந்த ஆப்பில் வேணால் புக் பண்ணலாம். இன்னொரு நாள் ரொம்ப நல்லா இருக்குது நம்மளுக்கு. செவ்வாய்க்கிழமை வருது, அன்றைக்கி ஷஷ்டி வேறு. ஸோ சூப்பரான நாள், இப்போவே எல்லோரும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க, 15/3/2026. அன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரம், துவாதசி திதி, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:56 மணி முதல் 6:38 மணி வரை. 1 மணி நேரம் கூட இது இல்லை. அன்னைக்கு கடைகளும் இந்த நேரத்தில் திறந்திருக்காது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ஷாப்பிங், கோல்டு ஷாப்பிங்கு மற்றபடி வாங்குறதுனா நீங்கள் வாங்கிக்கலாம். 2வது நாள் ரொம்ப நல்ல வாய்ப்பு, செவ்வாய்க்கிழமை 24/3/2026. மிருகசீரிஷம் நட்சத்திரம், சப்தமி திதி, செவ்வாய்க்கிழமை. நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு 7:04 மணிக்கு ஆரம்பித்து புதன்கிழமை காலை 6:29 மணி வரைக்கும் இருக்குது. நம்ம வாங்கிறதெல்லாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அந்த 7:04 மணிக்கு அப்புறம் என்ன வேணாலும் நீங்கள் வாங்கலாங்க. திரி புஷ்கர யோகத்துக்கும் திவி புஷ்கர யோகத்துக்கும் எதில் முக்கியமான வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திதிகள் மற்றும் நாள், அதாவது கிழமை ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் முக்கியமான வித்தியாசம் நட்சத்திரம்
அதுதான் மாறுபடுது. திரிபுஷ்கர யோகம் 3 முறையும் திரிபுஷ்கர யோகம் 2 முறையும் அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுஷ்கர யோகம் வந்து சூரியன் மற்றும் குரு ஆளக்கூடிய நட்சத்திரங்கள் தான் அந்த நேரத்தில் இருக்கும். ஆனால் திரிபுஷ்கர யோகத்தில் செவ்வாய் ஆளக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை மற்றும் அவிட்டம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்கள் தான் திரிபுஷ்கர யோகத்தில் வரும். ரெண்டுமே ரொம்ப டாப்பான யோகங்கள் தான். இந்த மாதத்தில் திரிபுஷ்கர யோகம் இல்லை அப்படிங்கிறதால நான் திரிபுஷ்கர யோகத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். மாதம் 2 யோகங்களுமே வரும். ஆனால் இந்த தடவை தான் நம்ம சேனலில் முதல் முறையாக திரிபுஷ்கர யோகம் வரக்கூடிய நாட்கள் மற்றும் நேரங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ நீங்கள் நாள் நேரம் அதெல்லாம் மார்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு சின்ன டிப்ஸு உங்களுக்காக. தங்க நகைகள் வைக்கிற இடம் நம்ம எப்படி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது, அது சுத்தமாக இருக்கணும், நறுமணமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். யூஸ்வலாக நம்ம நகைகளை கடையிலேருந்து வாங்கும்போது அதில் அதை வெல்வெட் பாக்ஸில் டார்க் கலரில் தான் வச்சு தருவாங்க. ஏன்னா அப்போ தான் தங்கம் பளிச்சுன்னு தெரியும், பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு தருவாங்க. பட் நம்ம வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் அந்த பாக்ஸில் வைக்கிறீங்களோ இல்லை உட்டன் பாக்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ எதுவாக இருந்தாலும் ஒரு மஞ்சள் நிற துணியை, நல்லா பட்டு துணியாக இருந்தால் ரொம்ப நல்லது, மஞ்சள் நிற துணியை கீழே போட்டு அதற்கு மேலே நீங்கள் 1 கிராம் நகையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன கம்மலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அது வெள்ளியும் அது கூடவே வைங்க. அந்த தங்க நகைகளோடு நீங்கள் வைக்க வேண்டிய 2 முக்கியமான பொருள், யூஸ்வலாக பச்சை கற்பூரம், ஏலக்காய் அதெல்லாம் நம்ம வைப்போம். பட் அது கூட நம்ம மிக முக்கியமாக வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ தாங்க, சேஃப்ரன். அதுதான் நீங்கள் அவசியம் வைக்கணும். அதே போலவே சுத்தமான சந்தன கட்டை, அது ஒரு சின்ன பீஸு நீங்கள் அந்த நகை வைக்கிற பெட்டியில் வைங்க. அதை மாதிரி நீங்கள் வைக்கும்பொழுது அந்த நகையானது உங்களிடமே நிரந்தரமாக இருக்கும், உங்களை விட்டு போகாது. அந்த நகையை விற்பதற்கான ஒரு அவசியமோ அல்லது அதை அடகு கடையில் வைப்பதற்கான அவசியமோ நமக்கு நிச்சயமாக ஏற்படாது. ஏன்னா நகை அப்படிங்கிறது அது ஒரு ஃபார்ம் ஆஃப் லக்ஷ்மி தான். லக்ஷ்மியை நம்ம வீட்டில் நம்ம எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது நம்மிடம் இருக்கலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதற்கு உரிய மரியாதையை கொடுத்து நம்ம அதை பத்திரமா வச்சுருந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது தங்க நகைகளையும் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வைக்கலாம். நீங்கள் மற்றவற்றுக்கெல்லாம் நீங்கள் தீபதூப ஆரத்தி காமிக்கிற மாதிரி உங்கள் தங்க நகைகளுக்கும் நிறைய பேர் திருஷ்டி சுற்றி போடுவாங்க. பட் இதை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். என்னங்க தங்கத்துக்கு வெள்ளிக்கெல்லாம் திருஷ்டி சுற்றி போடணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, தங்கம் வெள்ளி நம்மக்கிட்ட இருக்குதுன்னா அதுக்கும் நம்ம திருஷ்டி சுற்றி போடுவது நல்லது. இப்போ நம்ம அதை போட்டு போகிறோம், எத்தனை பேரோ அதை பார்த்துருப்பாங்க. இதை மாதிரி தான் நான் வாங்கணும்னு நினச்சேன், என்னால் வாங்க முடியலன்னு ஒரு ஏக்கமாக அவங்க சொல்கிறது கூட அந்த பொருளுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில் என்கிட்ட தங்கம் இல்லைங்க வெள்ளி இருக்குதுன்னா வெள்ளிக்கும் நீங்கள் அப்படி செய்யுங்க. நிச்சயமாக பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.